வணக்கம், நான் ஆனந்த். சுந்தர் சி டைரக்ஷனில் விஷால், வரலட்சுமி, அஞ்சலி, சந்தானம் இவங்களாம் நடித்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக கிடப்பில் கடந்த படம் தான் மத கஜராஜா. இந்த படம் ரிலீஸ் டேட்டு அனௌன்ஸ் பண்ண உடனே பயங்கர ஷாக்கு தான். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த படம் ரிலீஸ் இருந்தது வந்து 2013 பொங்கல் நினைக்கிறேன். அந்த டைமில் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ காலேஜே முடித்து 4 வருஷமாக வீட்டில் இருக்கேன். இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. விடாமுயற்சி படம் வந்து ஜனவரி 12, 2025க்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. திடீர்னு அந்த படம் வந்து போஸ்ட்போன் ஆச்சு. போஸ்ட்போன் ஆனோன்னு நிறைய சின்ன சின்ன படங்கள் வந்து அந்த டேட்டை வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. திடீர்னு பார்த்து இந்த படம் அனௌன்ஸ் ஆகிருக்கு. இது முன்கூட்டியே விஷாலுக்கோ இல்லை சுந்தர்சிக்கோ தெரியுமான்னு கூட தெரில. ஓகே, இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, விஷால், சந்தானம், சடகோபன் ரமேஷ், சென்னை 6,20,000 நடித்த நிதின் சத்யா, இவங்க 4 பேருமே ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, கேஜிலேருந்தே. இவங்க 4 பேரும் ஒரு மேரேஜில் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறாங்க. அப்படி மீட் பண்ணுறப்ப 3 பேருக்குமே 3 பிரச்சனைகள் இருக்குது. இதில் ஒரு 2 பேருக்கு வந்து ஒரு பெரிய பொலிட்டீஷியனால் ஒரு ஆளுக்கு வேலை போச்சு, இன்னொருத்தவருக்கு வந்து லைஃபே போகுது. இந்த மாதிரி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க. தான் ஃப்ரெண்ட்ஸ்க்காக விஷால் வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண உள்ளே வராது. அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆச்சா ஆகலையா அப்படிங்கிறதான் அந்த படம். ஸ்டோரி தான் நான் கொஞ்சம் சீரியஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். படம் வந்து அவுட் அவுட் காமெடியான படம். இந்த படத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் போகணும் அப்படின்னா, இந்த லாஜிக் மிஸ்டேக் பார்க்குறது, இந்த சீனுக்கு அப்புறம் எப்படி வந்துச்சு, இந்த மாதிரிலாம் நடக்குமா, எப்படி இந்த இடத்துக்குள்ளே போயிட்டு இவரால் அசால்ட்டை வெளியே வர முடியுது, இந்த மாதிரிலாம் யோசிக்காமல் ஒரு ஃபன்னாக ரொம்ப படம் வந்து கமர்ஷியல் படம் அப்படிங்கிறப்ப இந்த லாஜிக் விஷயம்லாம் ஓவராக யோசிக்காமல் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு ட்ரீட்டு தான். ஏன்னா படத்தோட ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் படத்தோட காமெடி நல்லா ஒர்க் ஆகிருக்கு. படத்துக்குள்ளே காமெடி கிடையாது, காமெடிக்குள்ளே தான் படமே அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா சந்தானம், மனோபாலா, சுவாமிநாதன், மொட்ட ராஜேந்திரன் இவங்க எல்லாருமே அடிக்கிற கவுண்டர் எல்லாமே நல்லா எடுபடுது. சந்தானம்லாம் விண்டேஜ் சந்தானம் தான். இந்த இப்போ நம்ம பார்க்குற A1, தில்லுக்கு துட்டு இவங்கெல்லாம் கிடையாது. பழைய படங்கள் சந்தானம் இப்படி படம் டப்பா படமாக இருக்கும். ஆனால் சந்தானம் அடிக்கிற ஒவ்வொரு கவுண்டருமே நச்சு எடுபடும். அந்த மாதிரி இவர் அடிக்கிற ஒவ்வொரு கவுண்டருமே படத்தில் வந்து நம்மளை வந்து சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்குது. அது மாதிரி எந்த இடத்துலையுமே படம் வந்து காமெடி வந்து ஒர்க் ஆகாமல் இல்லை, எல்லா காமெடியும் ஒர்க் ஆகுது. அதுவும் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் மனோபாலா வச்சு ஒரு சின்ன ஒரு பிளேமாக நடக்கும். அதெல்லாம் சரியான காமெடி. அதாவது மனோபாலா இப்போ சுந்தர்சி ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னா அதில் மனோபாலாக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் வச்சுருப்பார். அதே மாதிரி இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் சான்ஸே கிடையாது. சிரிச்சு வயிறு தான் வலிச்சிச்சு. அந்த மாதிரியான ஒரு காமெடியான படம் தான் அந்த படம். இதை எதிர்பார்த்த படத்தை போங்க, இந்த படம் கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது மாதிரி படத்தோட பாட்டு, இந்த சிக்கு புக்கு சிக்கு ரயில் வண்டி, மை டியர் லவ்வர், இந்த பாட்டெலாம் தியேட்டரில் செலிப்ரேஷன் தான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா கான்செப்ட் மாதிரி பாட்டு பாடிட்டுருக்காங்க ஆடியன்ஸ்லாம் சேர்ந்து. அந்த மாதிரிலாம் இருக்குது. விஷால் வந்து இது கிட்டத்தட்ட 12 வருஷம் பழைய படம்னால இப்போ இருக்கிற விஷாலை பார்க்க முடியாது. இந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மாதிரியான ஒரு தீரா விளையாட்டு பிள்ளை இந்த லுக்கில் தான் அவர் இருப்பார். லுக்கே படத்தில் அங்கங்கே விஷால் பண்ணுற அந்த அட்வைஸ்லாம் பார்க்குறப்ப புரட்சி தளபதி வந்து நம்ம இளைய தளபதி மாதிரி அட்வைஸை போட்டுட்ருக்காரு. ஒரு சின்ன ஒரு ரன்னிங் காம்படிஷன் நடக்கும். அதில் வந்து விஷால் வாண்டடாக தோற்றுருவார். தோத்துட்டு அங்கே பாடுறா, நம்ம தோற்றோம்னா நம்ம ஜெயித்தோம்னா இது நமக்கு வந்து அடுத்த ஒரு வின்னிங். ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க ஒய்ஃபு, அவங்க பொண்ணுங்க, அவரோட குழந்தைங்க, அவங்க மாமியா, இந்த மாதிரி அவங்க குடும்பத்துக்கே வந்து இது ஒரு சந்தோஷம்டா, விட்றா நம்ம தோத்தா இருந்துட்டு போகுது அப்படிங்கிறதெல்லாம். ஐயா நீங்கள் அலைய தமிழ் மண் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி அங்கங்கே அவர் போடுற அட்வைஸ் எல்லாம் பார்க்குறப்ப ஓகே புரட்சி தளபதி டு இளைய தளபதியா அந்த மாதிரி தான் தோண வச்சிச்சு. அது மாதிரி படத்தோட ஹீரோயின், நான்லாம் சுந்தர்சி படம் பார்க்கறதுக்கான ஒரே ரீசன் என்ன அப்படின்னா அவரோட ஃபீமேல் கேஸ்ட் அண்ட் க்ரூ தான். ஏன்னா படம் எவ்வளோ முக்கியம் தான் சரி, தலைவன் வந்து கேஸ்ட் அண்ட் க்ரூவை வெல்த்தாக பண்ணிடுவாப்புல. அதுவும் வரலட்சுமி, அஞ்சலி, இன்னொரு சர்ப்ரைஸான எலமெண்ட் வந்து ஒரு ஹீரோயின் படத்தில் உள்ளே இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்க்குறப்ப அதுவும் உங்களை வந்து சாங்ஸ் எல்லாம் இவர் தான் சுந்தர்சி தான் பேயவே நம்மளுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி கிளாமராக காட்டுவார். அப்படிங்கிறப்ப இவங்கெல்லாம் என்ன பண்ணுவார்? சான்ஸே கிடையாது. நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பாக எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்போம். இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னா படத்தோட கிளைமேக்ஸில் வந்து ஒரு எண்ட் கிரெடிட் சாங் போடுறாங்க. அந்த சாங்லாம் யாருமே எந்திக்கலை, எல்லாம் உட்காந்து படத்தை பார்த்துட்டு இருக்கோம். பாட்டை முடிஞ்சவர் போகண்டா இருங்கடா அப்படிங்கிற. ஏன்னா தலைவனோட ஒர்க் அப்படி. இதெல்லாம் நான் சொல்லலாமான்னு தெரில, ஆனால் எனக்கு பிடிச்சதை சொல்கிறேன். சந்தானம் வந்து இந்த ஹீரோ அடிக்கிறதெல்லாம்
எனக்கு பர்சனலாக வந்து பிடிக்கவே இல்லை. ஏன்னா அந்த படத்தில் ஒரு ஒரு அடிக்கிற ஒவ்வொரு ஜோக்குமே எடுபடும். என்னங்க போய் டார்க் காமெடி, தலைவன் அடிக்கிற காமெடியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த சிங்கம் டூவில் சொல்லுவார்ல, பார்த்து வெட்டுவே சேர்த்து வெட்டிட போகிற விரல சொன்னவ அப்படிங்கிறதெல்லாம் இதை விட டார்க் வேணும். அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு அங்கங்கே அடிக்கிற காமெடி எல்லாமே சான்ஸே கிடையாது. கவுண்டர்லாம் சந்தானத்தை அடிச்சுக்கிற ஆள் கிடையாது. ஏன்னா என்கிட்ட கேட்டால் ஒரு இதே மாதிரி படம் பண்ணலாம், இதே மாதிரி இப்போ யோகி பாபு பண்ணிட்டார், ஓகே தான். பட்டு இந்த மாதிரி சந்தானத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படின்னு தெரில, எனக்கு பர்சனலாக இந்த சந்தானத்தை ரொம்ப பிடிக்கும். படம் வந்து சின்ன படமாக இருக்கும், ஆனால் அதில் சந்தானம் அடிக்கிற ஒவ்வொரு கவுண்டருமே நொறுக்கி விடும். நீதான் என் பொண்ணு சொந்தம், இந்த மாதிரி படங்கள்லாம் சந்தானத்துக்காக படத்தை பார்க்கலாம், காமெடிக்காகவே. அப்படிங்கிறப்ப திரும்ப சந்தானம் இந்த மாதிரி படங்கள் நடித்தா நான் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவேன். ஓவரால் ஒரு இது பொங்கல் வின்னரே என்னை பொறுத்தவரை சொல்லலாம். இன்னும் 4-5 படங்கள் நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்ட்ட கேட்டால் இந்த படம் வந்து பொங்கல் வின்னர்னே சொல்லலாம். குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா படத்தில் அவ்வளோ காமெடி இருக்குது. ஒரு ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒருத்தான படம் அந்த படம். 12 வருஷம் கிடப்பில் கணிச்சு பார்த்தீங்களா, அதுக்கும் இந்த படம் வந்து அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கும் இந்த படம் ஒருத்தான படம். படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.